நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்கு சந்தைக்கு தேவையான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனாலிசிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் ஏன் ஃபால் ஆணுச்சு, நாளைய தினம் சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி இருக்குது, அதற்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது, மார்க்கெட் நாளைக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலரோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்து பார்த்திங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ரூபாயோட மதிப்பு விழுகும். ரூபாயோட மதிப்பு விழுகும் போது நம்மளோட மார்க்கெட்டும் விலக தான் செய்யும். அதுதான் நடந்திருக்கு. இப்போது டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.78 ஒரே நாளைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 0.10 ஏறும், இல்லை 15 ஏறும், 20 ஏறும். ஆனால் இன்றைக்கி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்லாம் பார்த்திங்கன்னா 80லாம் இருந்துச்சு, 80, 85 அந்த ரேஞ்செலாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு டாலர் கிட்டத்தட்ட ஏறும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ஃபால். சரிங்களா, காலைல ஓப்பன் ஆகும் போதே டாலர் இண்டெக்ஸ் ஹையில் இருந்துச்சு. ரூபாயோட மதிப்பு விழுகும் அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, பட்ஜெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது, நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. மார்க்கெட் அன்றைக்கி க்ளோஸ் ஆனது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதற்கு ஈக்குவலாக சரி மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும், நேற்று நைட்டு வரைக்கும் ஸ்லைட்லி ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் டாலர் இண்டெக்ஸ்னால பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிருக்கு மார்க்கெட்டு. இந்த இடம் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம் நம்ம. பேங்க் நிஃப்டிக்கு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. நிஃப்டிக்கு இந்த ரேஞ்ச் நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. 23,314 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டிக்குமே நம்ம சொன்ன இந்த லெவல் 48,933 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிப்னாசி லெவல், இந்த ஃபிப்னாசி லெவலையே நம்ம இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் இப்படியே மேலே வந்துச்சுன்னா 23,617 அப்படிங்கிற லெவல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த குர்சியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல மல்டிபிள் டைம் மார்க்கெட் பட்டுட்டு திரும்பி போணுச்சு. அதே நேரத்தில் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் கன்சல்டேஷனும் ஆணுச்சு. கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. சரிங்களா, இது ஒரு லெவல்ஸு. சரிங்களா, இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,100 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 200 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஃபிப்னாசி லெவலு. ஒரு 100 புள்ளிகள் முன்ன பின்ன இருக்கலாம் ஃபிப்னாசி லெவல். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. தென் அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது 24,537 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,786 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். அதை பார்த்துக்குங்க. போன மாதம் மந்த்லி கேண்டில் பார்க்கணும். அந்த மந்த்லி கேண்டிலோட ஹையையும் லோவையும் பார்க்கணும். மந்த்லி கேண்டிலோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் வரும். லோ பிரேக் பண்ணால் ஒரு பெரிய ஃபால் வரும். இதை நல்லா நோட் பண்ணிங்க. நான் அதை தான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் 24,200 அப்படிங்கிறது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ்க்கான பிரேக் ஆகிறதுக்கான இடம். சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா 24,200க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் வரும். ஓகேங்களா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 24,200க்கு மேலே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வருங்கிறத காமிக்கிது. இதே மார்க்கெட் இங்கே நின்றுக்கிட்டு இருக்குங்களா, அப்படி கீழே இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு 22,770 பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சுன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் வரும். இதை தான் மார்க்கெட் இப்போதைக்கு தற்காலிகமாக இண்டிமேட் பண்ணுறது இதுதான். சரிங்களா, மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா அப் ட்ரெண்டு, மந்த்லி கேண்டிலோட லோ பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டு. சரிங்களா, இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற சினாரியஸு. சரிங்களா, சென்செக்ஸும் ஓஐ டேட்டாவையும் கடைசியாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம்.
பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன லெவலில் தான் சப்போர்ட்டு 48,900. இமீடியட்டாக மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கும்போது 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 50,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 51,677 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,940 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து நம்ம சொன்னது தான், இந்த ட்ரெண்ட் அவுட்டு மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு, ஃபால் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்தோம், இந்த எல்லோ ஜோன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த எல்லோ ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது. 77,300 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போணுச்சுன்னா 77,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போனதுன்னா 78,164, இந்த 160 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 78,500 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்த இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 76,857 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 76,400, அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது 75,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ஓஐ டேட்டா சென்செக்ஸ்க்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னும் பக்கத்தில் வந்து நியரஸ்ட்டாக சொல்லிக்கிற அளவுக்கு ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது 77,186, அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. 77,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போனால் 78,000. சப்போர்ட் வந்து 77,000 ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 76,500. எவரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்குது, எவரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவல்ஸை வந்து வச்சு நம்ம வந்து ஒரு பெருசாக முடிவெடுக்க முடியாது. மார்க்கெட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது என்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓஐ டேட்டா வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகலை. சரிங்களா, மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து ஒரு சரியான டைரக்ஷன் தெரியாமல் தான் இருக்குது. நான் சொன்னேன்னா மந்த்லியில் நிஃப்டியோட பேட்டர்னை வந்து பார்த்துக்குங்க. அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனே கிடைக்காது நண்பர்களே. மந்த்லியோட ஹையை, ப்ரீவியஸ் மந்த்லியோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு டேலையோ ஒரு வீக்லி கேண்டிலையோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அதே போல் ஒரு டேலையோ ஒரு வீக்லிலேயோ ப்ரீவியஸ் மந்தோட லோவை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு. இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.